திமுக, காங்கிரஸ் இரண்டும் பெரும் கூட்டணி கட்சிகள் தான். ஆனா இந்த முறை சீட்டு பங்கீடுல ஏதோ பெரிய சிக்கல் வந்திருக்காமே. என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு விஷயம். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில ஏன் இவ்வளவு இழுபறி? இதுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் என்ன? கடைசியா என்ன நடக்க போகுது? எல்லாத்தையும் விளக்கமா பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாபிக் நம்பர் 1, அறிமுகம். தமிழக அரசியல் சூழல் மீண்டும் ஒரு முறை பரபரப்பாக மாறியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தேர்தல் நேரம் நெருங்கும் போது கூட்டணி கட்சிகள் இடையே யாருக்கு எத்தனை தொகுதி என்ற கேள்வி முக்கியமாகிறது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த தேர்தல்களில் நல்ல வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை தொகுதி பங்கீட்டில் மாற்றங்கள் வருமா என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றி கழகம் என்ற தாவேகா பற்றியும் அரசியல் பேச்சு சூடுபிடித்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையில் உருவான இந்த கட்சி இளைஞர்களிடையே கவனம் ஈர்த்துள்ளது. அதனால் அரசியல் வட்டாரங்களில் ஒரு கேள்வி எழுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே உண்மையிலே விரிசல் உருவாகிறதா? காங்கிரஸ் மாற்று கூட்டணியாக தாவேகாவுடன் கைகோர்க்கும் திட்டமா, அல்லது இது வெறும் அரசியல் அழுத்த யுக்தியா? இந்த கேள்விகளுக்கான பதில் உடனடியாக கிடைக்காது. ஆனால் அரசியல் நிகழ்வுகள் எந்த திசையில் செல்கின்றன என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைய வீடியோவில் இந்த தொகுதி பங்கீட்டு இழுபறி என்ன, அதன் பின்னணி என்ன, தாவேகா அரசியல் என்னதான் சொல்கிறது என்பதை குறுகிய மற்றும் தெளிவான விளக்கமாக பார்க்க போகிற டாபிக் நம்பர் 2, தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை என்ன? தமிழகத்தில் தேர்தல் வரும்போது கூட்டணி அரசியலில் மிக முக்கியமான கட்டமாக இருப்பது தொகுதி பங்கீடு தான். அதாவது கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றிய பேச்சுவார்த்தை. திமுக தற்போது ஆளும் கட்சியாகவும் தமிழகத்தில் வலுவான அமைப்பை கொண்ட கட்சியாகவும் உள்ளது. எனவே அதிகமான தொகுதிகளில் தானே போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கலாம். மறுபுறம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்பதால் தங்களது மரியாதை மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கணிசமான தொகுதிகளை எதிர்பார்க்கலாம். இங்கே பிரச்சனை உருவாகிறது. கடந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி, தற்போதைய அரசியல் நிலை, கட்சிகளின் வாக்கு வங்கி, தரவரிசை, ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சீட் ஷேரிங். ஒவ்வொரு கட்சியும் தங்கள் வலிமை அதிகரித்துள்ளது என்று நம்பும்போது அதிக தொகுதிகளை கோருவது இயல்பானது. மேலும் சில குறிப்பிட்ட தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளவை என கருதப்படுகின்றன. அவற்றை எந்த கட்சி பெறும் என்பது பெரிய விவாதமாக மாறும். இது வெறும் எண்கள் பற்றிய விவாதம் அல்ல. அரசியல் செல்வாக்கு, எதிர்கால வளர்ச்சி, கட்சியின் தரம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் விஷயம். அதனால் திமுக காங்கிரஸ் இடையே நடக்கும் இழுபறி என்பது சாதாரண கருத்து வேறுபாடா அல்லது கூட்டணியில் உள்ள அடிப்படை அதிருப்தியின் வெளிப்பாடா என்பதே தற்போது எழும் கேள்வி. பல நேரங்களில் இத்தகைய இழுபறி இறுதியில் சமரசத்துக்கு வழிவகுக்கும். ஆனால் சில நேரங்களில் அது கூட்டணி அமைப்பையே பாதிக்கவும் செய்யும். இதன் முடிவு தேர்தல் அறிவிப்புக்கு அருகில் தான் தெளிவாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 3, தாவேகா அரசியலில் நுழைந்த பிறகு ஏற்பட்ட மாற்றம். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக தாவேகா உருவாகியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக களம் இறங்கியதும் அரசியல் சூழலில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலாவது மாற்றம், அரசியல் கவனத்தின் திசை மாற்றம். முன்னதாக திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள் மையமாக இருந்த விவாதங்கள் இப்போது தாவேகா என்ன செய்ய போகிறது, யாருடன் கூட்டணி அமைக்கும், தனியாக போட்டியிடுமா என்ற கேள்விகளுக்கு மாறியுள்ளது. இரண்டாவது, இளைஞர்களின் அரசியல் ஈடுபாடு. விஜய்க்கு இருக்கும் ரசிகர் ஆதரவு காரணமாக அரசியல் பேசாத இளைஞர்களும் தேர்தல் பற்றி ஆர்வமாக பேச ஆரம்பித்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் அரசியல் விவாதங்கள் அதிகரித்துள்ளன. மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை மீண்டும் பேசப்பட ஆரம்பித்துள்ளது. மூன்றாவது, கூட்டணி அரசியலில் புதிய கணக்குகள். தமிழகத்தில் கூட்டணி அரசியல் மிகவும் முக்கியம். தாவேகா தனியாக போட்டியிட்டாலும் கூட சில வாக்குகளை ஈர்க்கும் வாய்ப்பு உள்ளது. அது யாருடைய வாக்குகளை பாதிக்கும்? நகர்ப்புறங்களில் தாக்கம் அதிகமா? இவை அனைத்தும்
பெரிய கட்சிகளுக்கு சிந்தனைக்குரிய விஷயமாகியுள்ளது. 4வது, அரசியல் அழுத்தம் மற்றும் சமிகை மாற்றம். புதிய கட்சி உருவாகும் போது பழைய கட்சிகள் தங்கள் வலிமையை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் தொகுதி பங்கீடு, கூட்டணி அமைப்பு, பிரசார ரீதிகள் ஆகியவற்றை மாற்றங்கள் வரலாம். ஆனால் முக்கியமான கேள்வி இன்னும் பதில் பெறவில்லை. சமூக வலைத்தள ஆதரவு நேரடி வாக்குகளாக மாறுமா? ரசிகர் ஆதரவு தேர்தல் வெற்றியாக மாறுமா? மொத்தத்தில் பார்க்கும்போது தாவேக அரசியலில் வந்தது உடனடி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றாலும் அரசியல் சமிகைகளை மாற்றியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் போது அதன் உண்மையான தாக்கம் தான் வெளிப்படும். நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 4, காங்கிரஸ் தாவேக கூட்டணி சாத்தியமா? தமிழக அரசியலில் தற்போது எழும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று காங்கிரஸ் மற்றும் தாவேக இடையே கூட்டணி சாத்தியமா என்பதுதான். முதலில் அரசியல் நிலையை பார்க்க வேண்டும். காங்கிரஸ் தற்போது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ளது. அந்த கூட்டணி கடந்த தேர்தல்களில் வெற்றியும் பெற்றுள்ளது. ஆகவே காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகுவது என்பது சாதாரண முடிவு அல்ல. ஆனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டால் மாற்று அரசியல் வாய்ப்பு பற்றி சிந்திப்பது இயல்பான ஒன்றாகும். அங்குதான் தாவேக ஒரு புதிய காரணி ஆகிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறது? தாவேக ஒரு புதிய கட்சி, ஆனால் பெரிய ரசிகர் அடிப்படை கொண்டது. காங்கிரஸ் தமிழகத்தில் தன் தனி அடையாளத்தை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. புதிய கூட்டணி அமைந்தால் அது அரசியல் கணக்குகளை மாற்றக்கூடும். ஆனால் சிக்கல்கள் என்ன? தாவேக இன்னும் தேர்தல் களத்தில் சோதிக்கப்படாத கட்சி. காங்கிரசின் பாரம்பரிய வாக்காளர்கள் இந்த கூட்டணியை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? திமுக கூட்டணியை உடைப்பது காங்கிரஸுக்கு நன்மை தருமா அல்லது பாதிப்பா? மேலும் தாவேக எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்கிறது என்பது தெளிவாக தெரிய வேண்டியுள்ளது. கொள்கை ஒற்றுமை இல்லாமல் கூட்டணி அமைப்பது நீண்ட காலத்தில் சவாலாக மாறலாம். அரசியல் யுக்தியா? சில நேரங்களில் இத்தகைய கூட்டணி சாத்தியம் பற்றிய செய்திகள் பேச்சுவார்த்தையில் அழுத்தம் கொடுக்க பயன்படுத்தப்படும் அரசியல் யுக்தியாகவும் இருக்கலாம். அதாவது எங்களுக்கு மாற்று வாய்ப்பு இருக்கிறது என்ற சைகை. முடிவு: நேரடியாக பார்க்கும்போது காங்கிரஸ் தாவேக கூட்டணி உடனடியாக உருவாகும் என்பது சாத்தியம் குறைவுதான். ஆனால் அரசியல் என்பது எப்போது மாற்றமடையும்? தளம், தொகுதி பங்கீடு, தேர்தல் சூழல், வாக்காளர் மனநிலை இவை அனைத்தையும் பொறுத்து மாறக்கூடும். இறுதியாக சொல்ல வேண்டியது இது சாத்தியமற்றது அல்ல, ஆனால் உறுதியானதும் இல்லை. தேர்தல் நேரம் நெருங்கும் போது தான் தெளிவான படம் வெளிப்படும். நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 5, திமுகவின் நிலைப்பாடு. தமிழக அரசியலில் வலுவான அமைப்பு மற்றும் நீண்ட கால அனுபவம் கொண்ட கட்சியாக திமுக பார்க்கப்படுகிறது. கூட்டணி அரசியலில் நுணுக்கமான அணுகுமுறையை கொண்ட கட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது தொகுதி பங்கீட்டில் இழுபறி இருப்பதாக தகவல்கள் வந்தாலும் திமுகவின் முதன்மை நோக்கம் கூட்டணியை பாதுகாத்து வெற்றியை உறுதி செய்வது என்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். திமுக ஆளும் கட்சி என்ற நிலைமையில் அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புவது இயல்பு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் மரியாதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சியுடன் உறவை தொடர்வது தேசிய அளவிலான அரசியல் சமநிலைக்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதனால் திமுக உடனடியாக கூட்டணியை முடிக்க முனைவது சாத்தியம் குறைவு. பேச்சுவார்த்தை, சமரசம் மற்றும் அரசியல் கணக்கீடு மூலம் ஒரு சமநிலை தீர்வு காண முயற்சி செய்வதே அதிக வாய்ப்பு. மொத்தத்தில் திமுகவின் நிலைப்பாடு கூட்டணியை காப்பாற்றி வெற்றியை உறுதி செய்வது என்ற நடைமுறைக்கு உட்பட்ட அரசியல் அணுகுமுறையாகவே இருக்கும் என்பதே பொதுவான மதிப்பீடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 6, அரசியல் யுக்தியா? தமிழக அரசியலில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி அல்லது புதிய கூட்டணி சாத்தியம் போன்ற செய்திகள் வெளியாகும் போது அது உண்மையான விரிசலா அல்லது வெறும் அரசியல் யுக்தியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அரசியலில் பேச்சுவார்த்தை என்பது எப்போதும் ஒரு அழுத்த யுத்தம் போலதான் இருக்கும். குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு பேசப்படும் போது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்க முயற்சி செய்வது சாதாரணம். ஆனால் அரசியல் யுக்தி என்றாலே அது பொய்யானது என்று அர்த்தமில்லை. பல நேரங்களில் இந்த அழுத்தங்கள் இறுதியில் சமரசத்திற்கே வழிவகுக்கும். முடிவில் சொல்ல வேண்டியது இப்போது தெரிகிறது யுக்தி மாதிரி. ஆனால் தேர்தல் நெருங்கும் போதுதான் இது உண்மையான கூட்டணி மாற்றமா அல்லது பேச்சுவார்த்தை நாடகமா என்பதை தெளிவாக அறிய முடியும். திமுக காங்கிரஸ் இடையே உள்ள இழுபறி உண்மையான கூட்டணி முறிவா அல்லது அரசியல் சமரசத்துக்கு முன் நடக்கும் வழக்கமான பேச்சுவார்த்தையா? தாவேக அரசியலில் புதிய அலை ஏற்படுத்தியிருப்பது உறுதி. ஆனால் கூட்டணி தேர்தல் அறிவிப்புக்கு அருகில்தான் தெளிவாகும்.
காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சாத்தியமா அல்லது திமுக கூட்டணி தொடருமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு நமது மக்களறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.